அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனி பெயர்ச்சி பலன்கள். சனி பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். சனி மேஷராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து சனி 10 மற்றும் 11ஆம் அதிபதி. தொழிலை கொடுக்குற கிரகமும் உங்களுக்கு சனி தான், பணத்தை கொடுக்குற கிரகமும் சனி தான், அதாவது லாபத்தை கொடுக்குற கிரகமும் சனி தான். இப்போ இந்த சனி பெயர்ச்சி எப்போ வரும்னு பார்த்தோம்னா, இந்த வருடம் அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 உங்களுக்கு சனி பெயர்ச்சி நடக்கும். சனிக்கிழமை இரவு 9:44 மணிக்கு சனி பகவான், அதாவது சனி வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் இருக்க சனி இப்போ மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். அதாவது இந்த மார்ச் 29ஆம் தேதி. அப்போ உங்கள் ராசிக்கு வந்து சனி 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வந்துடுவார். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா விரய சனின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். 7.5 சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வரும், ஒரு சில பேர்த்துக்கு செகண்ட் ரவுண்டு வரும், ஒரு சில பேர்த்துக்கு 3வது சுற்று தேர்ட் ரவுண்டு கூட வரலாம். அது அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். இப்போது எல்லா மேஷராசி நேயர்களுக்கும், உலகத்தில் இருக்க அத்தனை மேஷராசி நேயர்களுக்கும் 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. அப்போ இந்த 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி அவர் தான், 11ஆம் அதிபதி அவர் தான். அவர் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு போக போகிறார். இதுக்கு பேர் பாத சனின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த காலகட்டமெல்லாம் எல்லா மேஷராசி நேயர்களும், நீங்கள் மேஷராசி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரமாக வேணால் இருக்கலாம், அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கலாம், பரணி நட்சத்திரமாக இருக்கலாம், கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கலாம், உங்களுக்கு கஷ்டகாலம் வந்து இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்க போகுது. சரிங்களா? கஷ்டம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. முக்கியமாக வந்து சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டம். ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் தான் தொழில் கிரகம், லாபத்துக்கு கொடுக்குற பிளானட்டும் சனி தான். அப்போ ஒரு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு போகிறனால கையில் இருக்க பணமெல்லாம் பார்த்திங்கன்னா, கையில் இருக்கிற பணம் வந்து அப்படியே வாஷ் அவுட் ஆகும். பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நல்லா பணம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு செலவு வரும். அது வீண் விரயங்கள், கெட்ட விரயங்களுக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் நல்ல விரயமாக பண்ணிக்கோங்க. என்ன பண்ணலாம் மேஷராசி நேயர்கள், இந்த காலகட்டங்களில் வீடு கட்டலாம், ஒரு நிலம் வாங்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், வீடு வாங்கலாம், இல்லை வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு நேரம் தான். ஏன்னா ஒரு விரயஸ்தானத்தில் இருக்கார். கண்டிப்பாக சனி வந்து இந்த மார்ச் மாதம் 29 உங்களுக்கு ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கரையிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். அதனால் நீங்கள் சுபவிரயமாக பண்ணிட்டீங்கன்னா எப்படியோ ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம். முழுமையாக தப்பிக்க முடியினாலும் உங்களால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை சமாளிக்க முடியும். ஒரு சில பேரெல்லாம் பணத்தை அப்படியே சேர்த்து வச்சுட்டு பணம்னு சொல்லி காசுன்னு சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விரயங்கள் கண்டிப்பாக வரும். நீங்கள் முன்ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக நீங்கள் முன்னாடியே நீங்கள் நல்ல செலவு பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத விரயங்கள் வராது. வீடு கட்டிடுங்க. வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாகனம் வாங்கிடுங்க. அது 2 வீலராக இருக்கலாம், 4 வீலர் வாங்கலாம், ஏதோ ஒன்று. இல்லை சுப விரயங்கள், இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கா, நீங்கள் தாராளமாக இந்த காலகட்டங்களில் கல்யாணம் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான். இல்லை வீட்டில் யாராவது அக்காவோ அண்ணனோ இல்லை தம்பியோ தங்கச்சியோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணலாம். இதெல்லாமே சுப விரயங்கள் தான், நல்ல விரயம். இல்லை குழந்தை இருக்குங்களா, உங்கள் குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்தணும்னு நினைக்கிறீங்களா, அது ஒரு சுப விரயம் தான். இல்லை வீடு கட்டினவங்க கிரகப்பிரவேசம் பண்ணுறது, புண்ணியர்ஜனை பண்ணுறது, அதுக்குண்டான நேரம் இந்த நேரம். அப்போது நல்ல விரயம், சுப விரயம், நல்ல காரியங்களுக்காக செலவு பண்ணிட்டா மேஷராசி நேயர்கள் ஓரளவுக்கு பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக தப்பிச்சிருவீங்க. இல்லை எனக்கு காசு தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், எனக்கு சொத்து தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு சில பேரெல்லாம் பாருங்கள், கஞ்சத்தனப்பட்டுட்டு செலவு பண்ணாமையே இருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு தான் மருத்துவ செலவு, தேவையில்லாத செலவுகள், விரயங்கள், உடல் உபாதைகள், அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன் பண்ணுறது, வண்டி வாகனத்தில் விபத்தை சந்திக்கிறது, இதெல்லாமே அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்க பணத்தை எதுலையோ ஒரு முதலீடு போட்டு, அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு செலவு பண்ணுறது, வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இல்லை வாகனத்துக்காக செலவு பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க.
தொழிலில் போய் முதலீடு போட்டு மாட்டிக்க வேண்டாம், சரிங்களா? ஏன்னா 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி ஒரு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போது தொழில் ஆரம்பிக்கிறேன்னு ஒரு சில பேர் இறங்குவாங்க, அவங்களுக்கு வந்து அடி மேல் அடி விழுகும், பெரிய நஷ்டத்துக்கு கொண்டு போய் இந்த சனி கொண்டு போய் விட்டுரும். அப்போ தொழில் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நம்ம ரொம்ப 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 நல்லது. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஏற்கனவே சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக முதலீடு போட்டு பண்ணிக்கோங்க. கூட்டு தொழில் பண்ணாதீங்க, கூட்டு சேர்த்தாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில். ஏன்னா அவர் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறனால அவர் தேவையில்லாத வீண் விரயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்பார். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, வெளிநாடு அப்ராடு போகணும்னு நினைக்கிறேங்க சார், எங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கோம், விசா கிடைக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு, தடங்களாக இருக்குது, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் விசா கைக்கு வந்துடும். உங்கள் குடும்பத்தை விட்டோ இல்லை உங்கள் அப்பா அம்மா விட்டோ உங்கள் கணவனோ இல்லை மனைவி விட்டோ நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு போய் பிழைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். அப்போ 12ஆம் இடத்துல இருக்க சனி வெளிநாட்டுக்கு போக வைப்பார், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க வைப்பார். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்துடும் ஒரு சில மேசராசினியர்கள், அதாவது அப்ராடுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு. மற்றபடி இந்த காலகட்டங்களில் மேசராசினியர்கள் மெயினாக பிஸ்னஸில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல், பணம் வந்து பரிமாற்றம், அதாவது கொடுக்கல் வாங்கல், நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி கவனமாக இருங்க. வெளியே பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுத்தவங்களுக்காக உதவி செய்கிறேன்னு போய் வெளியே பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா அந்த பணம் அந்த 7.5 சனி முடிகிற வரைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக பணம் திரும்பி வராது. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், அளவாக முதலீடு போடுங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக முதலீடு போடுங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். பிஸ்னஸ் ஆரம்பிக்காமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இல்லை பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தியெல்லாம் நடந்ததுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் 100% நீங்கள் பிஸ்னஸ் பண்ணவே கூடாது, சரிங்களா? பொதுவாகவே 7.5 சனியில் பிஸ்னஸ் பண்ணவங்களாம் பாருங்கள், நிறைய பாடத்தை கற்றுக்குவாங்க, நிறைய அடிமேல் அடி உங்களுக்கு விழுகும், நிறைய சில சம்பவங்கள் அவங்களை சுற்றி நடக்கும். ஏன்னா 7.5 சனிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும், பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதனால் அந்த சனிப்பயிற்சி மேஷராசினியர்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்கும். கவனமாக இருக்கணும், யாரையும் நம்ப வேண்டாம், முதலீடு தேவையில்லாத முதலீடெல்லாம் போட்டுறாதீங்க. அது சுப விஷயங்கள் சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுறது நல்லது. ஒன்றா வாகனம் வாங்குறது, இல்லை வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி நிலம் வாங்குறது, இதுக்காக நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம். இல்லை வீடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதோ ஒரு பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறோம், ஃப்ரிட்ஜு கெட்டு போச்சு, ஃப்ரிட்ஜு மாற்றணும்னு நினைக்கிறோம், வாஷிங் மிஷின் மாற்றணும்னு நினைக்கிறோம், ஒரு ஏசி வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை ஃபர்னிச்சர் வாங்கணும்னு நினைக்கிறோம், நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதெல்லாமே செலவு தான். இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக சனி ஏற்படுத்தி கொடுப்பார். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த 2025ஆம் ஆண்டு மேஷராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கல்யாணம் பண்ணுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, மொட்டையடிச்சு காது குத்துறது, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு மாற்றுறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணுங்கள், சரிங்களா? புதுசாக நான் கூட்டு சேர்த்துறேன், மாமா மச்சான் பங்காளி கூட, நான் அண்ணன் தம்பி கூட சேர்ந்து நான் தொழில் பண்ணுறேன், இந்த விஷயத்துலலாம் போய் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. அது முக்கியமாக சொல்லப்போனால் இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, லாட்ரி ரேஸ், இந்த பங்குச்சந்தை சூதாட்டம், இந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துலலாம் போய் இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும். அதனால் சனிப்பெயர்ச்சியில் எல்லா மேஷராசினியர்களும் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. முக்கியமாக இரவு நேர பிரயாணங்கள், வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க. ஒரு சில பேர்த்துக்கு விபத்தை சந்திக்கிற மாதிரி ஆக்சிடெண்ட்டும் ஆகும், அதனால் கவனமாக இருக்கணும், சரிங்களா? வாகன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரவு நேர பிரயாணங்கள், ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. மொத்தத்தில் சொல்லப்போனால் மேஷராசினியர்கள், எல்லா மேஷராசினியர்களுக்கும் சில பிரச்சனைகள், சில தடங்கள் வரதான் செய்யும். அதை வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை, அதாவது ஒரு 50% பிரச்சனையை சமாளிக்க முடிஞ்சிடும், சரிங்களா? அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும், கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க எச்சரிக்கையாக இருக்கணும், கூட்டு தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட்டு தொழில் பக்கமே போயிடாதீங்க, கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம், சரிங்களா? இறை வழிபாடெல்லாம் கேட்குறாங்க ஒரு சில பேர். இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, திருநள்ளாறு போய் சனீஸ்வர வழிபாடு, சனியோட கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறு இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே போய் வழிபட்டுட்டு வர்றது ஒரு நல்ல ஒரு சிறப்பான பலன் கொடுக்கும் சொல்லலாம். நம்ம விதியை மாற்ற முடியாது, ஒரு மனசாந்தியும் ஒரு மன நிம்மதியும் ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் கொடுக்கும், சரிங்களா? கோயிலுக்கு எதுக்கு போக சொல்கிறதுனா, ஒரு பிரச்சனைகள்லேருந்து ஓரளவுக்கு நம்ம வந்து காப்பாற்றிக்கிறது தான். அதெல்லாமே நீங்கள் செஞ்சுக்குங்க. நல்லபடியாக அந்த சனி பயிற்சி கொண்டு போங்க.
தேவையில்லாத முதலீடுகள், தேவையில்லாத விரயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தேவையில்லாத முதலீடு, தேவையில்லாத விரயங்கள் இதெல்லாமே வரதான் செய்யும். அதனால் அந்த தொழில் விஷயத்தில் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? கவனமாக இருங்க. ஏன்னா 7.5 சனி வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல வந்துட்டாலே சில பிரச்சனை கொடுக்கும். ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பாருங்கள், முதல் சுற்று வரும். ஃபஸ்ட்டு சுற்று வந்து பார்த்திங்கன்னா மங்கு சனின்னு சொல்லுவாங்க. மங்கு சனி, பொங்கு சனி, அப்புறம் அப்படியே வரும். மங்கு சனி, பொங்கு சனி, அந்திம சனி இப்படின்னெல்லாம் வரும். மங்கு சனி, ஆரம்பத்து சனி, முதல் சுற்று சனியாக இருக்கவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது 30 வயசு, அந்த 30 வயசுக்குள்ளே இருக்கவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 30 வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 55, 60க்குள்ளே, அது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். அதாவது ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான். முதல் சுற்று முதல் ரவுண்டா இல்லை செகண்ட் ரவுண்டா தேர்ட் ரவுண்டாண்டு உங்கள் ஜாதகத்தில் எப்படி சனி இருக்கார், சனியோட நிலைமை என்ன, சனி சுபகிரகங்களோட சேர்ந்திருக்காரா, பாவகிரகங்களோட சேர்ந்திருக்காரா, இதெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? சனிப்பயிற்சி, இந்த சனிப்பயிற்சி இந்த மார்ச் மாதத்திலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. மேசராசி நேயர்கள் கவனமாக இருக்கணும், வாகனத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. நண்பர்களை நம்பாதீங்க, சொந்தக்காரங்களை நம்பாதீங்க. எல்லாம் பணத்துக்காக உங்கள்கிட்ட பழகுவாங்க. சில விஷயங்கள் நல்ல நண்பர்கள் அறிமுகம் மாதிரி தெரியும், ஆனால் அது வேறு மாதிரி கொண்டு போய் விடும். ஏன்னா நிறைய பாடங்களை, நிறைய அனுபவங்களை இந்த சனி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க எல்லா மேஷராசி நேயர்களும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.